பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்க அனைத்து தோழர்களுக்கும் தமிழக மக்கள் எழுச்சி இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக மக்கள் எழுச்சி இயக்கம் உங்களுக்கு பேரை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது ஆரம்பித்து சில ஆண்டுகளான ஒரு சிறிய இயக்கம். நாங்கள் 2024 இந்த இயக்கத்துக்கான முதல் கட்ட நடவடிக்கையாக ஆரம்பித்து கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு அமைப்பாக அரசிடம் அனுமதி பெற்ற இயக்கமாக நடத்தி கிட்டத்தட்ட இன்றளவில் குறைஞ்சபட்சமாக ஒரு 120 பேர் கொண்ட இயக்கமாக 12 மாவட்டங்களில் அதுக்கான பொறுப்பாளர்களை போட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா என்ன சொல்ல வரோன்னா எங்கள் இயக்கத்தோட 2 ஆண்டு கால நடவடிக்கை சொல்லியிருந்தோம். 2021 நான் காலேஜ் முடிச்சுட்டு அரசியல் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வரேன். சேப்பாக்கம் தொகுதியோட நாம் தமிழரோட மாவட்ட தலைவராக இருந்து பயணிக்கிறோம். 2 ஆண்டுகள் சிறப்பாக பயணிக்கிறோம். தொகுதியை நல்லா மேம்படுத்துகிறோம் கட்சி சார்பாக. இருந்தபோதும் சில முரண் காரணமாக என்ன தெரிய வருது என்னன்னா, நிறைய பேர் கட்சி பேரை வச்சு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணுறது. இது மேலே எடுத்து கொண்டு செல்லும்போது எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால் இந்த இயக்கத்தை நாங்கள் வெளிநடப்பு செஞ்சு கட்சியிலேருந்து வெளிநடப்பு செஞ்சு நமக்கான ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த தினத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் இயக்கத்தில் எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு முடிந்தவரை சனி ஞாயிறு மற்றும் ஈவினிங்கில் என்னென்ன பண்ண முடியுமோ மக்களுக்கான தொண்டில் கண்டிப்பாக இருக்கணும். இயக்கத்தோட 5 முக்கிய கொள்கைக்காக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, சமூக நீதி, அரசியல் விழிப்புணர்வு, கல்வி, பொருளாதாரம், பண்பாடு. தமிழக மக்கள் இந்த 5லையும் அறிவு சார்ந்து ஒரு முடிவு எடுத்து சமத்துவமான முறையில் முன்னேற்றத்தை அடைய வேண்டும். இதுதான் இயக்கத்தோட முக்கிய கொள்கை. கல்வியில் நம்ம ஸ்டேட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உயர்ந்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மாநிலம் உயர்வு பெற்றுள்ளது. இருந்தும் எட்டக்கூடிய இலக்கு இவ்வளோதான். எட்டார இலக்கு இதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் பயணிக்க வேண்டும். அதுக்கான பொருட்டு தான் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு. பொருளாதார எப்படி பார்த்தோன்னா நம்ம ஸ்டேட் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்தவரை கம்பேர் பண்ணும்போது ஜிடிபி ஸ்டேட் வைஸ் என்றால் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம மற்ற எல்லா மாநிலத்தோட முன்னேறி தான் உள்ளோம். இது நம்ம முந்தைய ஆட்சியாளர்களிலோ இல்லை வரப்போகிற ஆட்சியாளர்களோ எந்த குறையும் சொல்லலை. பட் அஸ் அ ஹோல் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த ஸ்டேட் எதை நோக்கி பயணிக்க போகிறது, அதுக்கான வரைவு இளைஞர் கைகள் உள்ளது. இதை நோக்கியே இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்துவோம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 2024 ஆரம்பித்து நாங்கள் சிறு மூலமாக ஒரு படிப்படியாக எடுத்து வச்சு 2025 இயக்கத்துக்கான எந்த அக்கௌண்ட்டு எல்லாமே ஃபார்மில் என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்த ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 1 வருஷத்தை என்ன நிகழ்வு பண்ண செயலாளர்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார். வணக்கம். நரேஷ்குமார் ஆகிய நான் தமிழக மக்கள் எழுச்சி இயக்கத்தோட செயலாளராக, மாநில செயலாளராக இப்போ இங்கே ஒரு ஓராண்டு காலமாக பயணிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ஓராண்டு காலம் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்துறையில் பங்கு பெறும் மாநில அளவு ஆன ஒரு சிலம்பு போட்டியில் பங்கு பெற்ற குழந்தைங்களுக்கு நம்ம நேரடியாக போயிட்டு வாழ்த்து தெரிவித்து ஊக்குவிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தினத்தை, ஏன்னா நமக்கு 2 பேர் தான் கொள்கை தலைவராக எடுத்திருக்கோம். ஒன்று நம்மாழ்வார், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர். நம்மாழ்வார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விஞ்ஞானி, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஊடகங்களுக்கு. நல்ல உணவு சாப்பிட்டா தான் நல்ல அறிவு வளரும்ன்ற ஒரு ஒரு கோட்பாடு எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ நல்ல உணவு எங்கே இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாமே நஞ்சு கலந்த உணவாக இருக்குது. இந்த நல்ல உணவு எப்படி எடுத்துக்கணுன்றதை எங்களோட தந்தை நம்மாழ்வார் எங்களுக்கு அதை நல்லா பரிச்சயமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் எங்களோட கொள்கை தலைவராக எடுத்திருக்கோம். அப்புறம் திருவள்ளுவர் எடுத்திருக்கோம் தமிழ் சார்ந்து. இப்போ நம்மாழ்வாருக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய நிகழ்வுகள்லாம் பங்கு பெறுறோம். அப்புறம் பனைக்கனவு திருவிழா நடந்துச்சு, அதுக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் சார்ந்து நம்மளோட கலாச்சாரம் சார்ந்த ஒரு விழாக்கள் எல்லாம் நம்ம பங்கு பெற்று அதுக்கான முன்னுரிமை கொடுக்குறோம். அங்கே போய் அவங்களுக்கு தேவையான தேவைகளை செஞ்சு கொடுக்குறோம். இது அரசும் அவங்களோட கவனத்திற்கு கொண்டு அவங்களும் இதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுன்றது எங்களோட சிறிய வலியுறுத்தலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிறு பிரச்சனைகள்லாம் மாவட்ட ரீதியான பிரச்சனைகள், தென்சென்னை மாவட்ட ரீதியான மின்சார பிரச்சனைகள்லாம் நம்ம கையில் எடுத்திருக்கோம். அங்கே போயிட்டு மக்களோடு நின்று அங்கே இருக்கிற பிரச்சனையும் நம்ம தேவையான பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அங்கே இருக்கிற சில ஊழியர்கள் கிரவுண்ட் லெவல் ஊழியர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்திங்கன்னா கைவிட்டு எதிர்பார்த்து நிற்கிற நிலைமையில தான் இன்னும் இருக்காங்க.
அதெல்லாம் இந்த அரசு வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் வீரியமாக அதெல்லாம் செயல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது எங்களோட விருப்பமாக இருக்குது. இதெல்லாம் எங்களோட கோரிக்கையில் வரும். நான் இதில் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணேன்றதுனால இதை நான் சொல்ல வரேன். இதோட கண்டினியூவாக நிறைய மருத்துவ முகாம்கள் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே பல்வேறு முகாம்கள் பல் மருத்துவர், ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அப்புறம் குழந்தைகள் நல மருத்துவர், இந்த மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அங்கே நம்ம வந்து கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணி மக்கள் அங்கெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு இலவச முகாம்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய இயக்கங்களோ அமைப்புகளோ பண்ணித்தான் இருக்காங்க. நாங்கள் ஒரு வருஷமாக பண்ணதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். பிளட் டொனேஷனும் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இயக்கம் சார்ந்து விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். தற்போது உள்ள அரசியல் நடைமுறை உங்களுக்கு தெரியும். 60 ஆண்டுகளுக்கு பிறகு புது ஒரு முயற்சி திரு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளது. என்றும் இல்லாத வரை இளைஞர்களின் பங்கும், பட்டியலின பங்கும், பிராமண பங்கும், எல்லா மக்கள் சார்ந்து ஒரு அமைக்கப்பட்ட அமைச்சரவை நாங்கள் மகிழ்ந்து வரவேற்கிறோம். இது மாதிரி ஒரு அமைச்சரவை நாங்கள் பார்த்ததே இல்லை. We also try to tell him that hearty congratulations to him. வாழ்த்துக்கள். மக்கள் எப்போவுமே வந்து சில பேர் ரொம்ப அதிகமாக நம்புவார்கள். நம்பிக்கை வந்து எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் திரு விஜய் அவர்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை அபாரமானது. அது கண்டிப்பாக அவர் கட்டி காப்பாற்றுவார் நாங்கள் நம்புகிறோம். கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார் அவரோட சிலை வந்து போன அரசாங்கம் இருக்கும்போதும் நாங்கள் அதை முயற்சி பண்ணோம். அதுக்கான எங்களுக்கு எந்த வித இதுவும் ஆன்சரும் அந்த சைட்லேருந்து வரல. அதுக்கான கோரிக்கைகள்லாம் வச்சோம். இப்போது இந்த அரசாங்கம் இப்போ புதிதாக வந்த மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்டே இந்த கோரிக்கையை வைக்க போகிறோம். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வாருக்கான சிலை வந்து கிண்டி பூங்காவில் அமைக்கணுன்றது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க வாழ்நாள் ஒரு முறையாவது கிண்டி பூங்காவுக்கு போக வேண்டிய சூழல் இருக்கும். நம்ம எல்லாருமே போயிருப்போம். அங்கே போகும்போது இந்த நம்மாழ்வார் சிலையை பார்க்கும்போது ஆரோக்கியமான உணவை எப்படி எடுத்துக்கணும், அவர் யார் என்னன்ற கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். காரணம் என்னென்னா, வளர வளர ஒரு துறையில் சார்ந்து போகிறாங்க. மருத்துவத்துறையில் போகிறாங்க, காவல்துறையில் போகிறாங்க, வேறு அதிகாரி துறைகளெல்லாம் பயணிக்கிறாங்க. குழந்தைங்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க. விவசாயம் சார்ந்தும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சிலையை நிறுவனம்ன்ட்டு எங்களோட கோரிக்கையாக ஒன்று வைக்கிறோம். அது மட்டும். இரண்டாவது கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நினைவு நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவு திருவிழா அரசு சார்பில் எடுத்து நடத்தணுன்றது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இது உணவு திருவிழா பண்ணுறாங்க, பாரம்பரிய உணவு திருவிழா அரசே எடுத்து நடத்தணும், அதுவும் நம்மளோட பேரில் நடத்தணுன்றது எங்களோட இரண்டாவது கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். மூன்றாவது கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் வந்த உடனே அவர் சொன்னது 3 விஷயம் சொன்னாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, மக்களுக்கு மலிவான ஒரு இலவசம் இல்லாத ஒரு மலிவான ஒரு விலைவாசியை குறைச்சி ஒரு விஷயம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா கோவையில் ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி 10 வயது குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை செஞ்சுருக்காங்க. இதை தமிழக மக்கள் எழுச்சி மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இது முதல்வர் கவனத்துக்கு நிச்சயமாக போயிருக்கும். இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக நான் திரும்பவும் இதை பதிவு பண்ணுறேன். இதை வந்து அவர் ரொம்ப முக்கியமாக கவனம் கொடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைங்களை பாதுகாக்கிறத ஒரு துறை அமைச்சு அதை தெளிவாக அவர் பார்வையில் நடக்கணும். இதுக்கப்புறம் இன்னிலேருந்து நாளைக்கு கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கப்புறம் ஒன்று கூட நடக்கக்கூடாதுன்றது தமிழக மக்கள் எழுச்சியோட வலியுறுத்தல். இதை அவர் செய்வார்னு நம்புகிறோம். இதை நாங்கள் கோரிக்கையாகவும் கண்டிப்பாக வைப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திருப்பூர் போன மாதம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு தமிழ் இளைஞரை வந்துட்டு வட இந்தியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க.